என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ யாரும் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று இப்பொழுது நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகளும் உன்னுடைய மனவேதனைகளுக்கும் நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கத்தான் போகின்றது. அதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் யார் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் அம்மா நான் உன்னை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கின்றேன். என் குழந்தை அல்லவா நீ என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உள்ள அர்த்தத்தை உன் அம்மா நான் நன்றாகவே உணர்ந்து வைத்திருக்கின்றேன். நீ எதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றாயோ அது உன்னுடைய கோபம்தான். உன்னுடைய கோபத்தில் இருக்கின்ற அர்த்தத்தை யாருமே இங்கு புரிந்து கொள்ள மாட்டார்கள். என் செல்லமே, உன்னுடைய கோபமும் ஒரு வகையான அன்பின் வெளிப்பாடுதான் என்பதை எல்லாம் அவர்கள் இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. நீ எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் அதுவெல்லாம் உன்னுடைய உண்மையான குணத்தின் வெளிப்பாடு என்பதை எல்லாம் இவர்கள் அறியவில்லை. என் செல்லமே, சில நேரங்களில் ஆற்றாமையின் காரணமாகத்தான் உன்னிடத்திலிருந்து இந்த கோபங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடுகின்றது. இது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு புரிகின்ற காலம் மிக விரைவாகவே வரப்போகின்றது. அப்பொழுது உன் மனம் நிச்சயமாக குளிரத்தான் செய்யும். என்னுடைய கோபம், என்னுடைய கஷ்டம், என்னுடைய சூழ்நிலை எல்லாம் மற்றவர்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. மற்றவர்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை. நம்முடைய சின்னஞ்சிறு ஆசைகளை கூட நிறைவேற்றுவதற்கு நேரம் இல்லாமல் தவிக்கின்றோமே என்ற எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால்தான் உன்னிடத்தில் கோபம் சில நேரங்களில் அதிகமாகவும் வந்துவிடுகின்றது. இந்த சமயத்தில் உன்னுடன் இருப்பவர்கள் நிச்சயமாக உனக்கு துணை நின்று உன்னை வழிகாட்ட வேண்டும், உன்னை புரிந்தும் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்றுதான் இப்பொழுது நீ மிக வருத்தத்தில் இருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, யார் உன்னை புரிந்து கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் சரி, இந்த அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் அல்லவா? உன்னை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றேன் அல்லவா? இதை மட்டும் உன் மனதில் நீ பதிய வைத்துக்கொள். இதற்கு பிறகும் உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். என் குழந்தையே, கோபம் என்பது எல்லா மனிதருக்கும் வரக்கூடியதுதான். ஆனால் உன்னுடைய கோபத்திற்கு பின்னால் ஒளிந்து இருக்கின்ற வேதனைகள் என்னவென்பது இந்த அம்மாவிற்கு மட்டுமே நன்றாக தெரியும் அல்லவா? என் குழந்தையின் மனக்கவலை என்னவென்பதை நான் மட்டுமே நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றேன். இனிமேல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணரத்தான் போகின்றார்கள். யாரிடத்தில் உண்மையும் நேர்மையும் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களிடத்தில் நிச்சயமாக கோபம் இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய வேதனையின் உச்சம், உன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு அவர்களை எல்லாம் அதிகமாக பாதிக்காதபடி நீ நடந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா நான் எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், என் அன்பு பிள்ளையை, கோபத்தை மட்டுமே வைத்து கொண்டு இந்த உலகத்தை நாம் வெல்ல முடியாது. எந்த இடத்தில் கோபத்தை காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டுமே கோபத்தை காட்ட வேண்டும். மற்ற எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களிடத்திலும் நாம் அன்பைத்தான் அதிகமாக காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது. அதனால் உனக்கான பிரச்சனைகளுக்கெல்லாம் கோபம் மட்டுமே தீர்வு என்று நீ குறுகிய வட்டத்தில் உன்னுடைய சிந்தனையில் குழப்பிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய வேதனைகளும் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் மற்றவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனது லேசாக மாறும். அதன் பிறகு அதற்கான தீர்வும் உன்னிடத்திலே கிடைக்கும். அதனால் உனக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடத்திலேதான் இருக்கின்றது. அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் நீ உடனடியாக செய்ய வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டாம்.
வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு கிடைக்காது. அப்படிப்பட்ட சமயங்களில் நீ அதனை கடந்து செல்ல வேண்டுமே தவிர நீயாக இதனை மாற்ற வேண்டும் என்று அவசரப்பட்டு ஒரு நாளும் நினைத்து விடாதே. உன் அம்மா நான் உன்னிடத்திலே பொறுமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதை எப்பொழுதும் உன் மனதில் வைத்து கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். யார் மனதும் காயப்படும்படி நீ பேசிவிடக் கூடாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உன்னை நம்பி இருப்பவர்கள், உனக்காக இருப்பவர்கள். உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அவர்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் உன்னுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்களை நீ மனதளவில் பாதிக்கும்படி எதுவும் செய்துவிடக் கூடாது. உனக்கு முன்னால் வருகின்ற அந்த கோபத்தை முதலில் நீ கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். உன்னுடைய அன்பினை புரிந்து கொள்ளாதவர்கள் யாரும் உன்னோடு இருக்கவில்லை. இந்த அம்மாவையும் சேர்த்துதான் சொல்கின்றேன். ஆனால் உன்னுடைய கோபத்தை நீ அடக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். கோபம் வரும் வேளையில் இந்த அம்மாவினை நீ நினைத்து கொண்டு இந்த சூழ்நிலையை எனக்கு மாற்றிக் கொடுங்கள் என்று என்னிடத்தில் சொன்னால் போதும். நிச்சயமாக உனக்காக எல்லா விஷயங்களையும் இந்த அம்மா நான் செய்து கொடுப்பேன். உனக்கு தோள் கொடுத்து துணையாகவும் நிற்பேன். என் குழந்தையின் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது. என் செல்லமே, உன்னுடைய சின்ன கோபத்தினால் நீ இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இழந்திருக்கின்றாய். நல்ல மனிதர்களையும் இழந்திருக்கின்றாய். இதையெல்லாம் இன்று நீ மறந்திருக்க மாட்டாய் என்று நான் நம்புகின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இனிமேல் துன்பங்கள் ஏற்படாதவாறு அனைத்தையும் நான் பார்த்து கொள்ளப் போகின்றேன். என் பிள்ளை, இதற்கு முன்பு என்னிடத்தில் வந்து நீ கேட்டாய் அல்லவா, ஏன் எனக்கு அதிகமான வேதனைகளை தருகின்றாய், துன்பங்களை தருகின்றாய், என் மனதிற்கு நிம்மதியை தாருங்கள் என்று நீ கேட்டாய் அல்லவா? உன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் இந்த அம்மாவினுடைய காதுகளுக்கு எட்டாமல் இல்லை. உன்னுடைய வேதனைகளை எல்லாம் போக்குவதற்காகத்தான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே நாள்தோறும் பேசி கொண்டிருக்கின்றேன். இனி சில காரியங்களை எல்லாம் செய்து முடித்த பிறகு இன்னும் சில நாட்களில் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளுக்கும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரத்தான் போகின்றது. உனக்கு உன்னுடைய வீட்டிலே மன நிம்மதி கிடைக்கத்தான் போகின்றது. யாரிடத்திலும் இனி தேவையில்லாமல் கோபப்பட வேண்டிய அவசியம் உனக்கு வரப்போவது இல்லை. உன்னுடைய மன அமைதியை பார்த்து சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக கேட்கத்தான் போகின்றார்கள். நிச்சயமாக நீ அப்படி ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உணரத்தான் போகின்றாய். அதனை உன் அம்மா நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். என் தங்க குழந்தை, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.